சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பேஸை பத்தி பார்க்காம இருக்கவே முடியாது. 1969ல அப்போலோ மிஷன்ல மூணுக்கு போன ஆஸ்ட்ரோனட்ஸுக்கு மூணுக்கு ஒரு பக்கத்துல இருந்து ஒரு மியூசிக் கேட்டிருக்கு. இந்த மியூசிக்கை இப்ப நாசா ரிவீல் பண்ணியிருக்காங்க. நாசா ரிவீல் பண்ணியிருக்க இந்த சவுண்ட் வந்து ரொம்பவே அமேசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு சவுண்ட் கிடையாது, இது ஏதோ ரேடியோ வேவ்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் தான், அதை சவுண்டுன்னு இவங்க குக் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் என்ன கமெண்ட் போட்டிருக்காரு அப்படின்னா, பிளிங்க் ஃபிளயர்ட் அப்படின்ற ஒரு பாப் சிங்கரோட மியூசிக் மாதிரியே இருந்துச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கமெண்ட்டை மட்டுமே 2000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நியூஸ் எவ்வளவு வைரலா பரவிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் காஃபி லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 கப் ஆஃப் காஃபி ஒரு நாளைக்கு குடிச்சோம்னா லிவர் டிசீஸோட ரிஸ்க்கை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 44% ஆஃப் லிவர் டிசீஸ் ரிஸ்க்கை வந்து காஃபி குடிக்கிறதுனால கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை சோஷியல் மீடியாவில் போட்ட உடனே இதுக்கு 5000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. இதை ஷேரும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இதோட கமெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் 2 கப்புக்கு மேலே டெய்லி குடிக்கிறேன், அப்பனா இது எனக்கு பேடா அப்படின்னு சொல்லி இன்டர்நெட் வாசிகள்கிட்ட கேட்குற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால தான் நான் நிறைய காஃபி குடிக்கிறேன், எனக்கு இது முன்னாடியே தெரியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸோட இந்த விஷயம் இப்போ ரொம்பவே ஷேர் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் வந்து வைஃபை பத்தி தான். நம்ம வைஃபை யூஸ் பண்ணோம்னா நம்ம ஃபோனோட சார்ஜ் வந்து ரொம்பவே குறையுது அப்படின்னு நிறைய நாள் கவலைப்பட்டுட்டு இருப்போம். இப்போ புதுசா பாசிவ் வைஃபைன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வைஃபை யூஸ் பண்ணா 10,000 டைம்ஸ் வந்து நம்ம ஃபோனோட பேட்டரியை கம்மியாக தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வைஃபை யூஸ் பண்றதுனால நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது கமெண்ட்ஸ் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்பிளே தானே நம்ம ஃபோனில் நிறைய பேட்டரி எடுக்கும், ஆனால் வைஃபை கம்மியாக தான் எடுக்கும், ஆனால் இந்த விஷயம் வந்து யூஸே ஆகாது அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்க. இதை 9000 பேர் லைக்கும் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த விஷயம் இப்போ வைஃபை யூசர்ஸ், இன்டர்நெட் யூசர்ஸ் மத்தியில் பெருசாவே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. என்னன்னு பார்த்தோம்னா, கண்ணு தெரியாதவங்களுக்கு அவங்க ஐசைட்டை திரும்பி கொண்டு வரதுக்கான ரிசர்ச் போயிட்டு இருக்கு. இந்த ரிசர்ச் வந்து அனிமல்ஸுக்கு ட்ரை பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆயிருச்சு. இப்போ என்னன்னா ஹியூமன்ஸுக்கு இந்த ரிசர்ச் அப்ளை பண்ணி ட்ரை பண்ண போறாங்க. இந்த ரிசர்ச் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிளைண்ட் பீப்புளோட லைஃப்ல வந்து லைட் வரப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ரிசர்ச் பாயிண்டிங்க ஃபேஸ்புக்கில் போட்ட உடனே 20,000 பேர் இதை லைக் பண்ணியிருக்காங்க, 5000 பேருக்கு மேலே இதை ஷேரும் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல நாசா வந்து அவங்களோட ஹியூமனாய்டு ரோபோட்டை வச்சு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு கண்ணு தெரியலனா என்னை மாதிரி கண்ணாடி போட்டு பார்த்துக்கலாம், ஆனா ரோபோட்ஸுக்கு கண்ணு தெரியலனா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சும் போது தான் ஒரு புது கான்டெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த கான்டெஸ்ட்டை பத்தி தான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா பேசிட்டு இருக்காங்க.